அந்த மலர் மீது நடந்து வரக்கூடிய வகையிலே அந்த திருப்பாதத்திலே அந்த உணர்வை ஏற்று அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐம்பூதமாக விளங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தியானவள் இங்கே அருள்மிகு சீதலாதேவியாக இந்த இருந்து பக்தர்களை தன்னுடைய இரண்டு கரங்களால் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருநாமம் வழிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பாடும் கவிதையிலே உண்ணாமம் உருக வேண்டும் என்று விரைவில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களினுடைய வேண்டுதல்களை எல்லாம் அம்பாள் அற்புதமாக இந்த பக்தர்களை கொண்டு ஆச்சாரிய பெருமக்களை கொண்டு அந்த பூக்குழியிலே இருக்கக்கூடிய அந்த சாம்பல்களை எல்லாம் நீக்கி, அந்த சாம்பல்கள் என்பது நம் முன் செய்த தீவினைகளை எல்லாம் நீக்குகிறார்கள். இப்பொழுது பூத்திருக்கக்கூடிய அந்த தீ சுடரானது வீட்டிருக்கின்றது. அந்த மலர் மீது அம்பாளுடைய விரதத்தை முடித்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பக்தர்கள் எல்லாம் மிக அழகாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் உபய கரங்களை கொண்டு அம்பாள் ஏந்தி இறங்க செய்கின்றார். அப்படி அற்புதமான அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காற்றாகவும் கடலாகவும் கனலாகவும் நீராகவும் நிலமாகவும் இருக்கக்கூடிய சக்தியானவள் இந்த இடத்திலே ஐம்பூதங்களினுடைய ஒடுக்கமாக இருந்து அந்த பக்தர்களை எல்லாம் அருள்வாளித்து அரவணைக்கக்கூடிய அற்புதமான தீமிதி பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்றைக்கினிய பக்தர்களே, நீங்கள் அந்த பக்த பரவசத்திலே அம்பாளை நினைந்து மெய்மறந்து இருந்தாலும் சற்றே கவனியுங்கள். அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தாங்கள் வைத்திருக்கக்கூடிய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வரக்கூடிய பூக்குடி இறங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் வழிவிடுமாறு அவர்களுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்கினிய ஆண்டவர் பெருமக்களே, நாம் இந்த இடத்துல இருந்து அம்பாளினுடைய திருவுருளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் எல்லாத்துக்குமே காலம் என்பது ஒரு முத்தாய்ப்பாக அமைகின்றது. அப்படி பகலும் இரவும் மயங்குகின்ற நேரம் இந்த மாலை நேரம். இந்த மாலை நேரத்தில் தான் நம்முடைய விரதமும் வேண்டுதல்களும் ஒருங்கே அமையக்கூடிய இந்த நேரத்திலே அந்த அம்பாளிடத்திலே அதனை நாம் சேர்ப்பிக்கின்ற பொழுது அம்பாள் இந்த பூக்குழி இறங்கி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பேர் அருளை தந்து கொண்டிருக்கின்றாள். அதுபோல காணக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அருளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்ப்பதற்காகவே கண்டு கணிப்பதற்காகவே அந்த அம்பாளின் அருளை பெறுவதற்காகவே எப்படி காற்றாகி கனலாகி கடலாக இருக்கக்கூடிய அந்த சக்தியானவர் நம்முடைய ஊற்றாகவும் உயிராகவும் உடலாகவும்